Good evening, students. So, இன்னைக்கு பார்க்குறது உங்களுக்கு டுமாரோ கூல் மிட் கிளாஸ் ஓகேவா? அதனால் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.24 என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் arc of z when z is equal to -2 divided by 1 plus I root 3 1 plus I root 3. அதாவது இதனோட ஆர்குமெண்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z ஏண்டா ஆர்குமெண்ட் ஆஃப் z எடுத்தோம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் -2 divided by 1 plus I root 3 ஓகேவா? நினைட்டோம் கொஸ்டின் இருக்காங்க ஃபைண்ட் தி ஆர்குமெண்ட்னால ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஆர்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் ஒய் இருந்துச்சுன்னா பிளஸ் வரும், டிவைட் இருந்தால் மைனஸ் வரும் ஓகேவா? அந்த ரூல்ஸ் அப்ளை இதுனா ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் ஒய்ன்னு போடணும் இன்ட்ல இருந்துச்சுன்னா. ஸோ டிவைட் இருந்துச்சுன்னா மைனஸ் வரணும். அப்போ அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணணும். அந்த ரூல்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் -2 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 பிளஸ் I root 3. ஏன் மைனஸ் போட்டிருக்கோம்? ரூல்ஸ் அதுதான். ஸோ ஆர்குமெண்ட் மீன்ஸ் tan இன்வெர்ஸ் பண்ணுறோம். tan inverse ஆஃப் இமீடியட் பார்ட் அல்லது ரியல் பார்ட். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்குமெண்ட் ஆஃப் z that is equal to argument of x plus iy. z means x plus iy da minus that is equal to tan inverse of imaginary part divided by real part the formula. Imaginary divided by real part the formula. அந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா என்ன பாருங்க, இந்த இடத்துல அப்ளை பண்ணோம்னா that is equal to இங்க என்ன இருக்கு? only for real part imaginary part இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? tan inverse of என்ன யூஸ் பண்ணுவோம் வரும்போது இங்க மைனஸ் என்ன இருக்கு? -2 மட்டும் இருக்கு. tan inverse of -2 இமேஜினரி பார்ட்ல 0 by -2 மாடுலஸ் பண்ணல mod of -2 இந்த மாதிரி கிடைக்கும். மைனஸ் tan inverse of √3 by 1 that is equal to இது நாம tan inverse of 0 by anything 0 tan 0. next அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்ளை பண்ணும்போது பை மைனஸ் தீட்டா வரும். பை மைனஸ் tan inverse ஆஃப் மாட் ஆஃப் 0 by -2 மைனஸ் இங்க ரியல் பார்ட் யூனிட் பார்ட் இருக்கறனால சோ tan inverse ஆஃப் √3 by 1 மாடுலஸ் வந்து மாடு போடணும். அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் பிளஸ்னால நோ சேஞ்சஸ். That is equal to pi minus tan inverse of 0 tan 0 that tan inverse of 0 tan inverse of 0 minus எங்க சார் tanல √3 by 1 வரும் tanல அப்படினா pi by 3 ஆனா டேட்டா போட்ல எடுத்துட்டு pi by 3 minus pi by 3 இங்க ஒரு tanல வந்து √3 by 3 √3 by 1 60 வரும். அதனால pi by 3. இப்போ tan inverse of tan 0 ஆன்சர் pi minus pi by 3. இதை சிம்பிளை பண்ணலாம். So that is equal to 2 pi by 3. எப்படி மிக்ஸர் இருக்குல்ல LCM போட்டு 3 minus 1 so 2 pi by 3. இந்த இடத்துல யூஸ் பண்றோம் the first principle அப்ளை பண்றோம் pi minus theta ஓகேவா? next so properties ஒரு properties கவனிங்க. z is equal to the polar form r into cos theta plus I sin theta ண்டா z inverse என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க 1 by r into cos theta minus I sin theta. எப்படி பாருங்க. So z inverse means 1 by z means 1 by z. அப்ப z inverse that is equal to 1 by z எடுத்தோம்னா 1 by இதான் z வேல்யூ r into cos theta plus I sin theta ஓகேவா? என்ன செய்றோம்? இதனுடைய கான்ஜுகேட் போடுற டினாமினேட்டர் I வரக்கூடாது. டினாமினேட்டர் I வரக்கூடாது. அதனால என்ன செய்றோம்? இதனுடைய கான்ஜுகேட் போடுற வெரி இம்பார்ட்டன்ட். டினாமினேட்டர்ல I வராது. அதனுடைய கான்ஜுகேட் போடுற. அதனால into கான்ஜுகேட் கிடைக்கும் cos theta minus I sin theta divided by cos theta minus I sin theta. அதோட கான்ஜுகேட் போட்டேன் பாருங்க. a plus b a minus b therefore a squared minus b squared யூஸ் பண்ணோம்னா 1 by r டினாமினேட்டர் 1 எப்படி ஆகும்?
cos squared theta a squared minus b squared formula minus இருக்கும் I squared minus அப்படினா automatically plus very important point formula minus for a squared minus b squared b squared formula வரும் I squared is ஒரு minus அப்படினா plus ஆயிரும் அதனால denominator வேல்யூ 1 ஆயிரும் என்னது இந்த வேல்யூ நம்ம டோட்டலா denominator 1 ஆயிரும் அப்ப ரிமைனிங் என்ன பாருங்க cos theta minus I sin theta அத கொடுத்திருக்காங்க z inverse that is equal to 1 by r into cos theta minus I sin theta next property போலாமா next இது வந்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நோட்ல பாருங்க z1 is equal to r1 cos theta 1 plus I sin theta 1 or z2 r2 cos theta 2 plus I sin theta 2 then z1 into z2 ரெண்டே மல்டிப்ளை பண்றோம் இது ஒரு அடிக்கடி யூஸ் பண்ற ஃபார்முலா பிகாஸ் ரெடி தேவைப்படும் r1 r2 into cos of theta 1 plus theta 2 plus I sin of theta 1 plus theta 2 r1 r2 காமனா இருக்கும் இதே ஃபார்முலா இந்த ஃபார்முலா ப்ரூவ் பண்ண போறீங்க வேற ஒண்ணுமே இல்ல சோ 2 மார்க்ஸ் கேட்கலாம் டெரிவேஷன் ப்ராப்பர்ட்டி கேட்கலாம் ஓகேவா பாருங்க சோ z1 z2 ரெண்டே மல்டிப்ளை பண்றேன் z1 வேல்யூ r1 into cos theta 1 plus I sin theta 1 z2 அப்ப r2 into cos theta 2 plus I sin theta 2 இது மாதிரி இந்த r1 r2 நம்பர் கான்ஸ்டன்ட் அதை எடுத்துடலாம் that is equal to r1 r2 வந்து கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துடலாம் இப்போ என்ன செய்றோம் இந்த cos theta 1 னால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் I sin theta 1 னால ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன் மல்டிப்ளை பண்ணா cos theta 1 into cos theta 2 plus இது வச்சு மல்டிப்ளை பண்றேன் I into cos theta 1 sin theta 2 அடுத்து sin மல்டிப்ளை பண்ணோம்னா plus I into sin theta 1 cos theta 2 I squared is minus sin theta 1 sin theta 2 இந்த ஃபார்முலா கிடைக்குது ஆனா எது காமனா இருக்கு r1 r2 is common இப்ப பாருங்களேன் இது ரியல் பார்ட் இது ரியல் பார்ட் இமேஜினரி தனியா எடுத்துற போறேன் that is equal to r1 r2 real part value cos theta 1 cos theta 2 minus I sin theta 1 sin theta 2 இது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஐ காமன் எடுத்து I இன்டு காமன் எடுத்துட்டோம்னா cos theta 1 sin theta 2 plus sin theta 1 cos theta 2 இது மாதிரி ஆன்சர் கிடைக்குது இங்க பாருங்க இத பார்த்து இது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு cos a cos b minus sin a sin b அது மாதிரி இருக்கா cos a cos b minus sin a sin b so cos of a plus b cos of a plus b அந்த ஃபார்முலா வந்துரும் cos of a plus b அப்படினா that is equal to r1 r2 cos of a plus b ஓகேவா இத பார்த்தோம்னா cos a sin b plus sin a cos b அது என்ன ஃபார்முலா sin of a plus மாதிரி இருக்கு அதனால plus I sin theta 1 plus theta 2 ஐடியா புரிஞ்சா பாருங்க ரீகால் பண்றேன் இத கொடுத்திருக்காங்க அந்த ஃபார்முலா எடுத்து பாருங்க கொடுத்த क्वेश्चन z1 z2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் r1 r2 is a constant எடுத்துட்டீங்க இத வச்சு மல்டிப்ளை பண்ணோம் இத வச்சு மல்டிப்ளை பண்ணியாச்சு ரெண்டு பார்ட் ரியல் பார்ட் இன்னொரு இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் வேல்யூ எடுத்துட்டேன் ஐ காமன் எடுத்துட்டேன் சோ இத பார்த்து என்ன ஃபார்முலா இருக்கு cos a cos b minus sin a sin b therefore cos of a plus மாதிரி இருக்கு இது cos a sin b plus sin a cos b formula sin of a plus b so hence proved next property number 3 z1 given value z2 given value then z1 by z2 இத ப்ரூவ் பண்ண போறீங்க ஓகேவா so z1 by z2 that is equal to z2 என்ன கொடுத்திருக்கோம் r1 into cos theta 1 plus I sin theta 1 divided by r2 into cos theta 2 plus I sin theta 2 ஓகேவா நம்ம என்ன ரூல்ஸ் என்ன டினாமினேட்டர்ல I வரக்கூடாது அதனால இதனுடைய கான்ஜுகேட் மட்டும் போடணும் இதனுடைய கான்ஜுகேட் இந்த காம்ப்ளெக்ஸோட கான்ஜுகேட் மட்டும் போட போறீங்க யூஸ் பண்ணா cos theta 2 minus I sin theta 2 divided by cos theta 2 minus I sin theta 2 sorry a plus b a minus b therefore a squared minus b squared யூஸ் பண்ணோம்னா that is equal to r1 by r2 நேரம் cos squared theta 2 denominatorல cos squared theta 2 I squared பண்ண மைனஸ் ஒரு ஃபார்முலா மைனஸ் என்ன ஃபார்முலா மைனஸ் a squared minus b squared மைனஸ் வரும் இங்க I squared is minus அதனால பிளஸ் ஆயிடும் plus
sin squared theta 2. So denominator பாருங்களேன் எப்படி இருக்கு cos squared theta plus sin squared theta result is 1. அது 1 ஆயிரும். So அப்ப இத வச்சு மல்டிப்ளை பண்றோம். நியூமரேட்டர் பேரை மல்டிப்ளை பண்றேன். இதால மல்டிப்ளை பண்றேன். So r1 by r2 மல்டிப்ளை பண்ண பாருங்க cos theta 1 cos theta 2. இதே நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண minus I sin theta I என்ன இருக்கு நமக்கு cos theta 1 sin theta 2. நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா plus I sin theta 1 cos theta 2. இது மல்டிப்ளை பண்ணா I squared is minus இங்க minus plus ஆயிரும் plus sin theta 1 sin theta 2. அப்ப பாருங்க இது டினாமினேட்டர் 1 ஆயிரும். அடுத்த ஸ்டெப் சோ டினாமினேட்டர் 1 ஆயிரும்ல இப்போ ரிமைனிங் இருக்கு பாருங்க r1 by r2. இது ரியல் பார்ட் பாருங்க இது ரியல் பார்ட். சோ இது ஒரு ரியல் பார்ட் எடுத்துட்டோம்னா இந்த ஐலா பார்ட் cos theta 1 cos theta 2 plus I sin theta 1 cos sin theta 2 sin theta 2 இது ரியல் பார்ட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு plus இதுல I காமா எடுத்து ரெண்டுமே I காமா எடுத்துச்சுனா I இன்டு பிச்சனா இருக்கு பாருங்க sin theta 1 cos theta 2 minus cos theta 1 sin theta 2 மாதிரி இருக்கு. That is equal to r1 by r2. இந்த ஃபார்முலா cos a cos b plus sin a sin b என்ன ஃபார்முலா cos of a minus ஃபார்முலா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க cos a cos b plus sin a sin b இந்த சைட்னா cos of a minus b இத பாருங்களே ஃபார்முலா இருக்கு sin a cos b minus cos a sin b இந்த ஃபார்முலா sin of a minus மாதிரி இருக்கு. அதை யூஸ் பண்ணோம்னா cos of a minus b theta 1 minus theta 2 plus I sin of theta 1 minus theta 2. So hence proved. Next ஒரு நோட் படிக்கங்க. நோட் வந்து argument of z1 z2 இருந்துச்சுனா that is equal to theta 1 plus theta 2 சொல்லலாம். That is equal to argument of z1 plus argument of z2. இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு நோட். இது ஃபர்ஸ்ட் நோட். செகண்ட் நோட் argument of z1 by z2 இருந்துச்சுனா theta 1 minus theta 2 or argument of z1 minus argument of z2. Next example 2.25 find the product of 3 by 2 cos 5 by 3 plus I sin 3 by 3 in 6 into cos 5 by 6 plus I sin 5 by 6 நேரத்துக்கு ப்ராடக்ட் ரெண்டு மல்டிப்ளை பண்ண போறீங்க. கவனிங்க ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல z1 is equal to r1 cos theta 1 plus I sin theta 1. z2 is equal to r2 cos theta 2 plus I sin theta 2. பார்த்தா ரெண்டு மல்டிப்ளை பண்ணி போட்டு கான்ஸ்டன்ட் போட்டோம் z1 z2 கான்ஸ்டன்ட் போட்டோம்ல இது ரெண்டு கான்ஸ்டன்ட் தனியா எடுத்துமா. சோ r1 r தனியா எடுத்துட்டோம். அதே மாதிரி 3 by 2 is a constant 6 அதை எடுத்துங்க. ரெண்டையும் வெளிய எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் 18 by 2 9 6 3 18 18 by 2 9 ஓகே ரேஸ் கொண்டுட்டேன். என்ன பண்ணிட்டோம் இதே மாதிரி மல்டிப்ளை பண்ண r1 காமன் எடுத்துறோம். அடுத்து என்ன செய்ய போறோம் பார்லலைஸ் பண்ணனும்னா என்ன பார்லலைஸ் பண்ணோம் வந்து cos theta 1 plus theta 2 இன்ட் பண்ணும்போது plus I sin theta 1 plus theta 2 புரியுதா அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றீங்க. இது 9 வந்து 3 by 2 into 6 so 18 by 2 9 அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா into cos theta 1 அப்படின்றது pi by 3 plus theta 2 ன்றது 5 pi by 3 5 by 6 5 by 6 ஓகேவா cos of theta 1 plus theta 2 plus I sin of theta 1 plus theta 2 ஐடியா புரிஞ்சா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி 1 அப்ளை பண்ணிருக்கீங்க. இன்ட் இருந்துச்சுனா நம்ம அந்த பிளஸ் மாத்திரலாம். இப்போ சிம்ப்ளை பண்ணோம்னா that is equal to 9 LCM போடுறோம். ரெண்டுக்கு LCM 6 cos of 6 LCM 2 times அப்ப 2 pi plus 5 by plus I sin of 2 pi plus 5 by 6 LCM போட்டேன். That is equal to 9 cos அப்பனா நமக்கு வந்து 7 pi by 6 plus I sin 7 pi by 6 இது நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். இன்னும் சிம்ப்ளை பண்ணுதா
next simplify பண்ணோம்னா that is equal to 9 into cos of இப்படி மிக்ஸர் மாத்தலாம் அத pi plus pi by 6 கட்டறமா 6 plus 1 7 ரைட்டா அதே மாதிரி plus I sin pi plus pi by 6 சோ அது மாதிரி மாத்திக்கலாம் புரிஞ்சா சரி நெக்ஸ்ட் பாருங்க that is equal to 9 cos of 180 plus theta இந்த குவாட்ரண்ட்ஸ் நம்ம அப்ப படிச்சிருக்கோம் cos of 180 plus theta ரீகால் பண்றேன் பழைய 10th max 90 minus theta இது வந்து 90 plus theta or 180 minus theta இது வந்து 180 plus theta or 270 minus theta இந்த குவாட்ரண்ட் 270 plus theta 360 minus theta இந்த குவாட்ரண்ட் 360 plus theta இதை படிச்சிருப்போம் நம்ம வந்து 10th max or 11th max அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணனும் பாருங்க நமக்கு வந்து cos of 180 plus இந்த quadrant all silver teacups இது மட்டும் பாசிட்டிவ் sin மட்டும் all t மட்டும் பாசிட்டிவ் இன்னும் நெகட்டிவ் புரிஞ்சா இப்ப cos of 180 plus theta இந்த quadrant so third quadrant all silver teacups so third quadrant 180 மாறாது நான் பட்ஜெட் 90லயும் 270ல சேஞ்ச் ஆகும் அப்ப என்ன ஆயிரும் இது மைனஸ் cos of minus pi by 6 என்ன ரீசன் cos of 180 minus theta cos minus theta cos of minus theta வந்துடக்கூடாது plus I sin of அதே மாதிரி minus pi by 6 ஓகேவா that is equal 9 காமனா இருக்கு 9 into cos of minus theta plus cos theta plus cos pi by 6 sin of minus theta minus sin theta minus I sin pi by 6 next பாருங்க அடுத்த ஸ்டெப் so cos 30 க்கு என்ன ஆன்சர் 1 by root 3 cos 30 க்கு என்ன ஆன்சர் cos 30 root 3 by 2 cos 30 root 3 by 2 9 root 3 by 2 minus sin 30 க்கு 1 by 2 I 1 by 2 இது இதனுடைய லாஸ்ட் வேல்யூ ஓகேவா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.26 find the quotient of கொடுத்திருக்காங்க இது ஒரு கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கு z1 by z2 மாதிரி இருக்கு z1 by z2 மாதிரி இருக்கு ஓகேவா அப்ப 2 by 4 1 by 2 ஆயிரும் 1 by 2 எப்படி வரும் 2 by 4 கான்ஸ்டன்ட் 1 by 2 ஆயிரும் z1 z2 டா என்ன செய்வோம் வந்து ஆர்குமென்ட் ஆஃப் z1 minus z2 போடும்போது அதே மாதிரி கொண்டு வரேன் அப்ப என்ன ஆகும் இது ஃபார்முலா பார்த்தோம்ல z2 z2 ஆயிரும் r1 by r2 cos of θ1 minus θ2 very important plus I sin of அங்க அப்ளை பண்றேன் cos of θ1 9 pi by 4 இங்க ஒரு மைனஸ் இருக்கு மேல ஒரு மைனஸ் இருந்தா பிளஸ் ஆயிரும் plus 3 pi by 4 pi by 2 pi by 2 என்ன ஃபார்முலா cos of θ1 minus θ2 போடும்போது இங்க ஒரு மைனஸ் பர மைனஸ் பிளஸ் ஆயிரும் அதே மாதிரி plus I sin of 9 pi by 4 plus 3 pi by 2 புரிஞ்சா பாருங்க அது ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டு என்ன பார்ப்போம் z2 z2 அப்ளை பண்ணிட்டீங்க that is equal to 1 by 2 இது LCM போட்டு நேரம் LCM 4 cos 4 போடலாம் 9 pi plus இங்க ஒரு LCM 6 வருமா 9 plus 6 நேரம் 15 pi plus I sin of 15 pi by 4 இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம் that is equal to 1 by 2 இந்த 15 cos of என்ன போடலாம் 4 pi minus pi by 4 கட்டற பாருங்க LCM போட்டா 16 minus pi னா 15 pi மாதிரி பிரிச்சுக்கலாம் என்ன சொல்றீங்க 15 pi 4 pi minus pi by 4 போடுறீங்க போடலாம் plus I sin of 4 pi minus pi by 4 ஓகேவா that is equal to 1 by 2 கவனிக்கணும் இந்த 4 pi அப்படின்றது எத்தனை 360 இருக்கு 2 360 இருக்கு அப்ப ஒரு 360 விட்டுறலாம் ரிமைனிங் ஒரு 360 எடுத்துங்க 360 எடுத்துக்கங்க அப்ப நாளைக்கும் 2 pi minus வரும் இல்ல ரெண்டு 360 வேல்யூ இல்ல cos of minus pi by 4 போடலாம் டைரக்டா போடலாம் அதாவது இத sin of minus pi by 4 போடலாம் that is equal to எந்த குவாட்ரண்ட் வரும் பாருங்க 360 மைனஸ் அப்படின்றது 360 மைனஸ் எடுத்தோம்னா இந்த குவாட்ரண்ட் எந்த குவாட்ரண்ட் வரும் ஃபோர்த் குவாட்ரண்ட்னா எப்படிங்களா இந்த cos of
ஸோ 4 பை இருக்குல்ல இருந்தானே 2 பை 360 மைனஸ் கொடுத்தா நாளைக்கு பாருங்க 360 மைனஸ் அதில் ஆல்சோ டி கப்ஸ் காஸ் மட்டும் பாசிட்டிவ் ஸோ மைனஸ் 5/4 இல்லை டேரக்டாக போட்டுக்கலாம் ப்ளஸ் 5/4 போட்டேன் ஏன்னா காஸ் படுத பாசிட்டிவ் மிச்சம் நெகட்டிவ் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் இங்கே நேரம் மைனஸ் 5/4 ஏண்டா சிஸ்டம் மாறாது தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 cos 5/4 answer cos 45 க்கு 1/√2 1/√2 இதுக்கு நேரம் sin of minus theta minus sin theta minus I 1/√2 next சும்மா இன்னைக்கு பார்த்தது வந்து எக்ஸாம்பிள் 3 questions plus properties இதெல்லாம் பார்த்துருக்கோம் இது மட்டும் நாளைக்கு கூல் மிட் கிளாஸ் வந்து இருக்கும் எழுதிட்டு நல்லா ரீகால் பண்ணிட்டு வாங்க நிறைய கொஸ்டின் கேட்கல இதெல்லாம் கேட்பேன் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்பேன் இதில் லோயர் கிளாஸ் மேக்ஸ் புரியுதா அதனால நிறைய கொஸ்டினுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்லா டவுட் இருந்தாலும் சார் கேட்கலாம் நல்லா தராவா பண்ணிட்டு வாங்க நாளைக்கு கூல் மிட் கிளாஸ் வந்து பாய்ஸ் பொறுத்தளவுக்கு 10:30 to 11:30 or 11:15 ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து 11:45 ஸ்டார்ட் பண்ணிடுறேன் 11:45 to 12:15 12:30 to 12:30 கேர்ள்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன் 10:30க்கு பாய்ஸ்க்கு ஆரம்பிச்சிருவேன் ஸோ ரெடி ஆகிக்குங்க தேங்க்யூ